ஆகையால் தேவனோடு கூட நீங்கள் உடன்படிக்கை செய்ய உங்களுக்கு அட்டவணை இருக்கிறது. ஆராதனை முடிந்த பிறகு ஒரு ஜெபத்தோடு கூட இந்த பொருத்தனையில், இந்த உடன்படிக்கை ஞாயிறில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து, ஒவ்வொரு கோலம் இருக்கிறது பாருங்கள், அந்த கட்டத்தில் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் இந்த வருஷத்திற்கென்று உங்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொருத்தனை செய்யுங்கள். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடில் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் there was many prophet. They made a covenant with God. ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்தார்கள். ஆகையால் பிரியமானவர்களே, தேவன் அவர்களை உடன்படிக்கைக்கு என்ன செய்தார்? அழைத்தார். பிரியமானவர்களே, நோவாவை ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாமோடு ஆண்டவர் அவர்களை அழைத்து பிரியமானவர்களே உடன்படிக்கை செய்தார். அநேகரை ஆண்டவர் அழைத்தார். பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 9:9 ஆண்டவர் நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கைன்னா என்னன்னு தெரியுங்களா? ஒரு ப்ராமிஸ். நான் பொருத்தனை செய்கிறேன், நான் ஆண்டவருக்காக இதை செய்வேன். அது மலாயில் என்ன சொல்லுவாங்க? பெர் ஜஞ்சியான்னு சொல்லுவாங்க. ஜஞ்சி பண்ணுறது என்னென்னலாம் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்வது ஆண்டவரோடு கூட. நம்ம எத்தனையோ உடன்படிக்கை, நம்ம உலக பிரகாரமான உடன்படிக்கை இருக்கிறது. பேங்கில் பிரியமானவர்களே, மற்ற நம்ம கம்பெனியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சில உடன்படிக்கைகள் இருக்கிறது. ஸோ அதே போல் இந்த வேதத்தில் ஆண்டவர் மனுஷனோடு கூட உடன்படிக்கை செய்தார். ஹல்லேலூயா. அது நிபந்தனைக்கு உட்பட்டது. இந்த உலக பிரகாரமாக இருக்கிற உடன்படிக்கை நிபந்தனைக்கு உட்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. இது நிபந்தனைக்கு உள்ளாதது, ஒரு கண்டிஷன் கூட இல்லாதபடிக்கு தேவன் இலவசமாய் பிரியமானவர்களே ஒரு உடன்படிக்கை மனுஷனோடு கூட செய்தார். இந்த ஆபிரகாம் ஜெனசிஸ் 9:9 நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 9:9, ஜெனசிஸ் சாப்டர் 9 verse 9. நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோடு பேலில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். நோவோடு கூட ஒரு ப்ராமிஸ் பண்ணார் ஆண்டவர். ஜனத்தில் உலகத்தையும் ஜனங்களையும் அழிச்சிட்டார். எத்தனையோ பேர்களை ஆண்டவர் அழைத்த பிறகு நோவாவுடைய குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் தனியாக வைத்தார். இது என்னுடைய பிரசங்கம் இல்லை பிரியமானவர்களே, என்னுடைய பிரசங்கம் சங்கீதம் 46. ஸோ இன்றைக்கி உடன்படிக்கையை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிவிட்டு பிரியமானவர்களே வசனத்திற்கு நான் போகிறேன். இந்த உடன்படிக்கை என்பது ஆண்டவர் நோவாவோட கூட செய்தார். என்ன செய்தார்? நான் இனி உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் கூறினார். ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஒரு உடன்படிக்கை செய்தார். நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 12:1-3 வரை வாசிக்க கேட்போம். தேவன் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். God's covenant with Abraham. But God made a covenant with Abraham. Genesis chapter 12 verse 1-2 வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நீங்க பிரியமானவர்களே, நீங்க ஆதியாகமம் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் நீங்க ஃபுல்லா வாசித்தீர்கள் என்றால் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். ஆமென். பெரிய ஜாதியாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. பெரிய ஜாதியாக மாற்றுவேன், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாய் வைப்பேன் என்று சொல்லி ராஜாக்கள் உன்னிடத்திலிருந்து வருவார்கள், உனக்கு மகா பெரிய கேடமும் பலனுமாய் இருப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்கிற நமக்கும் ஆண்டவர் இப்படியாக உடன்படிக்கை செய்வாராக.
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மூன்றாவது காரியம் நம்ம வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாடுக்கு பிறகு இன்னொரு உடன்படிக்கை, புது உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். யார்? இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் ஜனங்களுக்கு, பிரியமானவர்களே, இந்த உலக ஜனங்களுக்கு பிரியமானவர்களே ஒரு புது உடன்படிக்கை செய்தார். அவருடைய இரத்தத்தின் உடன்படிக்கை. Through the blood of Jesus Christ, God has made a covenant with all the humanity. எல்லா ஜனங்களுக்கும் பிரியமானவர்களே ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்தார். ஹல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? இனிமேல் ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிற உடன்படிக்கை. ஜனங்களோடு கூட பிரியமானவர்களே ஒரு கிருபையாய் முழு கிருபையை ஆண்டவர் தந்தார் பாவங்களை மன்னிப்பதற்கு. பிரியமானவர்களே, அவர்களை மகள் என்று அழைக்கப்படுகிற புத்திர சுவிகாரத்தை அவருடைய இரத்தத்தின் மூலமாய் உண்டாயிற்று. அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நாம் நீதிமானாக்கப்பட்டோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஆதாம் மூலமாய் உண்டான பிரியமானவர்களே பாவம், இந்த பாவத்தை மறிக்க, இதை சாங்கடிக்க கிறிஸ்துவின் ரத்தம் புது உடன்படிக்கை தந்தது. என்னது? இனிமேல் தேவனோடு கூட நெருங்கிய உறவு இருக்கும்படியாக அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை பிரியமானவர்களே நமக்கு செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட உடன்படிக்கை வேதத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இந்த உடன்படிக்கை ஞாயிறில் you must make a covenant with God. ஆண்டவரிடத்தில் பொருத்தனை செய்யுங்க. ஆண்டவரே, என் பலவீனத்தை மாற்றுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாதையை சரிப்படுத்துங்க. ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்கு இப்படிப்பட்ட பொருத்தனைகள்லாம் செய்கிறேன். ஆலயத்திற்கு தவறாமல் வரேன். ஆண்டவரே, வேதம் வாசிப்பேன், ஊழியம் செய்வேன். இப்படி நிறைய காரியங்கள் அந்த காட்டில் இருக்கிறது. பிரியமானவர்களே, உடன்படிக்கை செய்யுங்கள். உடன்படிக்கை செய்கிறதுனால தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பணத்தில் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை பிரியமானவர்களே, பரலோகத்தின் ஆசீர்வாதமும் பூலோகத்தின் ஆசீர்வாதமும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. உங்கள் கடன் பிரச்சனை மாற்ற வேண்டும் பிரியமானவர்களே. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நீ வாளாய் இருக்கக்கூடாது, தலையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, நான் கையிட்டு செய்யும் தொழிலை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் ஆராதனை முடிந்து நீங்கள் உடன்படிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Turn to book of Psalm 46 1-2. இந்த வருடத்திற்கென்று கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்துவத்தில் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் பிரியமானவர்களே, இந்த நியூ இயரில் நமக்கு ஒரு வாக்கு தத்த அட்டவணை கொடுக்கப்பட்டது. Hallelujah. I want to preach the sermon according to Psalms 46 verse 1. இந்த பிரசங்கத்தில் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்க கேட்போம். Psalms 46 verse 1. சங்கீதம் 46 1-2 வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தில் நிறைய ஃபேமஸான வசனத்தில் இந்த ஒரு வசனம், இந்த ஒரு அதிகாரம் ரொம்ப பிரபலமான ஒரு அதிகாரம் என்னவென்றால் பிரியமானவர்களே, தேவன் எனக்கு அடைக்கலன்னா என்ன தெரியுங்களா பிரியமானவர்களே? அடைக்கலன்னா ஒரு 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 அரணான பட்டணம், அதுக்குள்ளே போய் ஆபத்து காலத்தில் அங்கே தான் போய் ஒளிந்து கொள்வார்கள், அடைக்கலம் தேடுவாங்க. ஆமென். பிரியமானவர்களே, அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், சூழ்நிலைகள் இருக்கலாம்.
இவங்க என்ன செய்வாங்க, அந்த அடைக்கலம் என்ன, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிற ஒரு இடம். அந்த நாட்களில் பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் அநேகர் இஸ்ரவேல் தேசத்தில் இவர்கள் என்ன செய்வார்கள், இதை வாசிப்பார்கள். என்னது, கஷ்ட காலகட்டத்தில், நெருக்கப்படுகிற காலகட்டத்தில், ஆபத்தில் பிரியமானவர்களே இந்த வசனத்தை அறிக்கை செய்வார்கள். நம்பிக்கையோடு அவர்கள் இந்த வசனத்தை நம்பி ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வார்கள். தேவன் எனக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் பலனும். ஒரு செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டி என்னன்னா ஒரு பாதுகாப்பு. இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் த பெஸ்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஐஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஐஒய் அது பெஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, செக்யூர் சிஸ்டம். நம்ம சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூர் சிஸ்டம் மேலே ஏடிடின்னு போட்டிருக்கோம். ரெண்டாவது ஏடிடி சிஸ்டம் இஸ் வெரி குட் செக்யூர் சிஸ்டம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, அந்த ஏதாச்சும் ஒரு திருடா இல்லை ஏதாச்சும் ஒரு கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா முதல் அதோட அலாம் பீப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். போலீஸ்காரங்களுக்கு அந்த அலாம் பீப் தெரியும், ஏதோ ஒரு தவறு இங்கே நடக்குது, ஆபத்து அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. அந்த செக்யூர் சிஸ்டம். ஆமென். பிரியமானவர்களே, அதே போல் வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு செக்யூர் சிஸ்டம் அப்படின்னு சொன்னீங்களா, ஒரு பெரிய பாதுகாப்பு என்று சொன்னீங்களா, நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்போ ஆபத்து காலத்தில் ஆண்டவர் உங்களை தள்ளிடவும் மாட்டார். ஆபத்து காலத்தில் நீ ஜெபிக்கலை, நீ இதை செய்யலை, நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி மனுஷர்களை போல அல்ல பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் கூட ஆண்டவரை நமக்கு அக்செப்ட் பண்ணி ஆபத்தில் நமக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் சங்கீதக்காரர்கள் அநேக பாட்டுகள் எழுதியிருக்கிறாங்க. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. சங்கீதம் 32:7 வாசிக்க கேட்போம். Psalms 32:7 வாசிங்க. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆண்டவர் தான் ஒரு மறைவிடம். ஆமென். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் ஆபத்து வரும் பொழுது, சவுல் ராஜா அவனை துரத்தும் பொழுது அநேக குகைகள், அநேக மலைகள், அரணான பட்டணங்களில் ஓடி போய் என்ன செய்வார், ஆண்டவர் தான் எனக்கு மறைவிடம் என்று சொல்லி. நீங்கள் எத்தனையோ சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அவர் அந்த சவுல் ராஜா துரத்தும் போது எத்தனையோ சிங்க காட்டில் குகையில் ஒளிந்து கொண்டு எழுதின பல வசனங்கள். ஒரு வசனம், சிங்கக்குட்டி தாழ்ச்சியடைந்து பட்டினியாக கிடக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் எழுதியிருக்கார் இந்த சங்கீதத்தை. எப்படி ஆண்டவரை தேடுகிறவர்கள், தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறார். ஏன்? ஹல்லேலூயா. அதை அனுபவித்து அந்த அனுபவத்தோடு கூட எழுதியிருக்கிறார். ஆபத்து காலத்தில் யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிட்டுருவாங்க பிரியமானவர்களே. ஆனால் தேவன் அவர் என்னது, ஒரு நொடி பொழுதில் நீங்கள் கேட்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை வரும் பொழுது எனக்கு துணையாக இருங்க என்று சொன்னால், ஆண்டவர் ஒருதான், அவர் ஒண்டி தான் உங்களுக்கு தஞ்சம் அடைக்கலம் கொடுக்க முடியும். மார்ட்டின் லூத்தரன் ஸ்தாபகர் அவர் தான். மார்ட்டின் லூத்தர் அடிக்கடி இந்த வசனத்தை என்ன செய்வாரா, பயன்படுத்துவார். இந்த வசனத்தை அறிக்கை செய்வார். ஏன்? ஆபத்து காலத்தில் மலைகள் என்ன செய்து நிலைபெயர்ந்து போனாலும், பூமி அதிர்ந்தாலும் நமக்கு சில நேரத்தில் பயம் வரும்ல. பயம் யாருக்கு தான் வரல, எல்லாத்துக்கும் பயம் வரும். ஆமீன். அந்த பயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாத இருக்கிற சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை பிடித்து கொள்ளுங்கள். நம்பிக்கை வைங்க. ஆண்டவரே, எது நடந்தாலும் என் இருதயம் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே இருக்க, ஆண்டவர் இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். ஆமென். மழையே உங்கள் முன்னுக்கு அதிர்ந்து விழுந்தாலும் கூட உங்கள் இருதயத்தை
தைரியமாய் வைத்துக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவார். வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. சாம்ஸ் 9:9 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 9:9 வாசிக்க கேட்போம். வாசிங்கள். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அவரே என்ன செய்வாராம்? தஞ்சமாய் இருப்பார். ஆமென். ஒருவேளை நோயினால் வேதனைப்படுகிற ஒரு சம்பவம் இருக்கலாம் பிரியமானவர்களே. கடன் பிரச்சனைகளில் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ல இருக்கலாம் பிரியமானவர்களே, பாவக்கட்டுகளில் இருக்கலாம். ஒரு ஆபத்து உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆபத்து எப்படி வந்ததுன்னு தெரியல, இந்த ஆபத்தை எப்படி நான் சால்வ் பண்றதுன்னு தெரியல. சில வேளையில் பிரியமானவர்களே ஒரு கோணர்ல நம்ம என்ன செய்வோம்? ஒடுக்கப்பட்டு இருப்போம். எதுவுமே செய்ய முடியாது. என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாதபடிக்கு வாழ்க்கையில் ஒரு ஒதுக்கிடத்தில் நம்ம என்ன செய்வோம்? ஒடுக்கப்பட்டிருப்போம். அதில் எப்படி நம்ம மேற்கொள்ளுவது, டிசிஷன் எடுக்கிறது அப்படின்று ஒருவேளை நம்மளுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு வெவ்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் பிரியமானவர்களே. அதில் கூட நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா கூட ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, மனுஷனுக்கு எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கிறோம், ஒவ்வொரு சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். ஒவ்வொன்றும் என்ன பலவிதமான காரியங்கள், வேதனை, துன்பங்களை கொண்டு வரும். ஆனாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கை வைக்குவதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் இந்த வருஷம் பிரியமானவர்களே வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஆபத்துன்னு வந்துட்டா அவர் துணையாக இருப்பார். இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் ஆண்டவரை துதித்து சொல்லுங்க. ஆண்டவத்தில் ஜெப சிந்தனையோடு கூட வந்திருக்கிறீங்க, ஆண்டவரை சார்ந்து நிற்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆபத்து வருவதற்கு முன்பாகவே என்னை காத்து ஆண்டவரே எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. ஒருவேளை ஆபத்து என்னை மேற்கொண்டாலும் ஆண்டவரே எனக்கு துணையாக இருங்கன்னு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் துணையாக இருப்பார். நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம் பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய எல்லாருக்கும் சில வேளையில் சந்தோஷம் வந்துட்டால் ஆண்டவர் இடத்துல என்ன கேட்போம்? நம்ம கேட்டது கிடைச்சாதான் ஆண்டவர் நம்ம என்ன செய்வோம்? தேடுவோம், கடவுளை தேடுவோம். ஐயோ கடவுளே ரொம்ப நன்றின்னு கொஞ்ச நாளைக்கு அப்படி ஆண்டவரை பல்ட்டி அடித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் உயர்த்தி பாடி டெய்லி அந்த மாதத்தில் நம்ம என்ன சபைக்கு வந்துக்கிட்டே இருப்போம். ஒரு சூழ்நிலை ஆபத்து வரும் பொழுது ஆண்டவர் மைண்டில் வரவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை, பலவீனங்கள் எல்லாரும் சந்திக்கும், எல்லாரும் பலவீனப்படுத்தும். அந்த ஆபத்து நாட்களில் கூட நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுன்னு பிரியமானவர்களே ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்த, உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண பிரியமானவர்களே, ஆண்டவரை நீங்கள் விட்டு தூர போகாதபடிக்கு பிரியமானவர்களே, எந்த சமயம் வந்தாலும் நீங்கள் தட்டி கழிக்காதபடிக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. இல்லை மனுஷர்களை தேடி போயிடாதீங்க பிரியமானவர்களே. இங்கே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் துணை கர்த்தர் ஒருவர் தான். ஆமென். நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்து பாருங்கள். எத்தனையோ பேருக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வந்தால் பிரியமானவர்களே ஒடுக்கப்பட்டுருவாங்க, என்ன செய்யணும்னு தெரியாது, கையேந்துவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை கையேந்த விடலை பிரியமானவர்களே. எந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த ஆபத்தாக இருந்தாலும் அனுகூலமாய் துணையுமாய் ஆண்டவர் நமக்கு இருப்பாராக. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. ஏசாயா புஸ்தகம் 40வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. Turn to book of Isaiah chapter 40 verse 28-29. வாசிக்க கேட்போம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, ஆண்டவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, இதை நீ கேட்டதில்லையோ ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த ஆண்டவர்
அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் சத்துவத்தை தருவாராம். ஒரு சூழ்நிலை, ஒரு ஆபத்து வரும் பொழுது பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிறோம் நம்ம டயர்ட் ஆயிரும். ஆமீன். நம்ம வீட்டில் உள்ளவங்க டயர்ட் ஆயிடுவாங்க, நம்பி இருக்கிறவங்க களைத்து போயிடுவாங்க. இது என் தனவிதின்னு சொல்லுவாங்க. இது எத்தனை நாளைக்கு தான் இது இப்படி நான் போரடிக்கிறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் டயர்ட் ஆக மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு, இது உங்களுக்கு தெரிய வேண்டும். பூமியின் கடையாந்தர்கள் வானத்தை சிருஷ்டித்தவர், பூமியின் கடைசி எல்லைகளை ஆண்டவர் சிருஷ்டித்தார். இந்த கடல் தன்னுடைய இந்த அந்த எல்லையை மீறாதபடிக்கு ஆண்டவர் தான் கட்டளையிட்டார். ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஆமீன். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னைக்குமே டயர்ட் ஆக மாட்டார். அவர் சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்க, என்னால் முடியல, என் 2 கையும் மேலே தூக்குறேன், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா, பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 46 எடுத்து வாசிங்க. அதன் மேல் விரலை வைத்து அதற்காக ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு பலன் தருவீங்களா? என்னால் மேற்கொள்ள முடியல, ஆட்கள் பலம் இல்லை, எங்கே ஆலோசனைக்கு போலன்னு தெரியல ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, இந்த வசனத்தின் மேலே கையை வைத்து நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு பலன் தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அவர் வசனத்தை அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு? நான் உனக்கு பலன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். பலனே இல்லை, ஒருவேளை பண பலம் இல்லை, ஆட்கள் பலம் இல்லை, உங்களுக்கு வில் பவர் இல்லை, சுகம் இல்லை, பலன் இல்லை. சில பேர் 40-50 வயசு தாண்டினா கூட சில வியாதிகள் அவங்கள பலவீனப்படுத்தும். சுகர் ஹையாக இருக்கும், பிளட் ப்ரெஷர் வந்துடும், முட்டி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு முடியல போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த பயம் கலக்க வைக்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா, ஒரு வேலை பலனே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, வசனத்தை தியானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க தானே, எனக்கு பலன் தருவீங்க என்று சொல்லியிருக்கிறீங்க. வசனத்தின் மேலே நம்பிக்கை வைங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு நிச்சயமாய் சுகம் வேண்டும் என்றால் வசனத்தை நம்புங்க. ஆண்டவருடைய வசனம் பொய் சொல்லாது. ஆண்டவருடைய வசனத்திற்கு வல்லமை இருக்கிறது. பிரசங்கம் பண்ணுகிற நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இந்த வசனத்தை விசுவாசித்த, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் நம்புகிறேன், இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். இங்கே மட்டும் இல்லை ஆண்டவரே, வேலை இடத்துல இங்கே மட்டும் இல்லை, என் வீட்டில் கூட ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் பலன் தருவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்கும். எபிரெயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஹீப்ரூ சாப்டர் 4:16 வாசிக்க கேளுங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேர கடவுள். ஆண்டவர் பாருங்க, இந்த உடன்படிக்கை இது பெரிய உடன்படிக்கைங்க. ஒரு பிளவு, மனுஷனுக்கும் கடவுளுக்கும் ஒரு பிளவு. ஏன்னா பாவம் செய்த மனுஷனுங்க, நம்ம பாவத்தில் பிறந்திருக்கிறோம். அப்போ இந்த அவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவுக்கு ஒரு பிளவு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம், அவர் செய்த உடன்படிக்கையின் மூலம் பிரியமானவர்களே, ஒரு பெரிய இரக்கம் கிடைச்சிருக்கு. அந்த காலத்தில் ஆசாரியர்கிட்ட தான் போய் என்ன சொல்லுவாங்க, பாவ அறிக்கை செய்வாங்க. நீங்கள் படத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டில் ஒரு பாதிரியார் உட்காந்துருப்பார். அதில் போயிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இந்த பாவம் செஞ்சுட்டேன், இந்த பாவம் செஞ்சுட்டேன். அப்புறம் அவர் சொல்லுவார், ஆண்டவர் உன்னை மன்னிப்பாராக அப்படின்னு சொல்லுவார். ஆமீன். முன்ன நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் போனீங்கன்னா ஆசாரியர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யாரும் போக முடியாது, யாரும் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. பிரியமானவர்களே, பாவ அறிக்கை செய்ய முடியாது. அங்கே முதல் வாசஸ்தலத்தில் என்ன செஞ்சிருவாங்க, அங்கே பாவத்தை எல்லாம்
பலி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆசாரியன் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு ஆண்டவரிடத்தில் நேராய் போவதற்கு ஒரு பெரிய வாசல் ஆண்டவர் திறந்திருக்கிறாரு. இந்த உடன்படிக்கையின் இரத்தம். இன்றைக்கு கூட ராபோஜனுக்கு வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த ராபோஜனத்தில் ஆண்டவரே உங்களோடு கூட பிரியமானவர்களே, நீங்களும் ஆண்டவரும் ஒரு புது உடன்படிக்கை செய்வதற்கு, உங்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள இந்த உடன்படிக்கை ஞாயிறில் பிரியமானவர்களே ஆண்டவருக்கு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாங்க. ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. எசேக்கியேல் புஸ்தகத்தில் எசேக்கியேல் சொல்வாரு, என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புது இருதயத்தை நான் தருவேன். சிலருக்கு இருதய கோளாறு இருக்கும். ஆமென். சிலரை மன்னிக்க முடியாது, கோபம் வரும். பிரியமானவர்களே, இந்த இருதயம் கரை பிடிச்சி கிடக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், இந்த இருதயத்தில் தான் எல்லா தீமையான காரியங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கேடு உள்ளதான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த இருதயம் கரைப்பட்டு போயிருக்கும் பிரியமானவர்களே. இந்த உடன்படிக்கை ஞாயிறில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு புது இருதயத்தை தாங்க, புது ஆவியை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லியிருக்க, நான் உங்களுக்கு புது ஆவியை உங்களுக்கு தருவேன். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் தரேன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். புது இருதயத்தை தரேன் ஆண்டவர் எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். டிசிஷன் எடுங்க பிரியமானவர்களே. நேரத்தை நான் கடத்தாதபடிக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கை அப்படியே ஒரு கதை புஸ்தகத்து மேலே ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவரே பிஸின்னு சொல்கிறோம், ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் சரியான ஒப்பு கொடுத்தல் இல்லை, ஆண்டுடைய சமூகத்தில் சேர்றதில்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சில நேரம் ஆண்டவரை நம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்க. அல்லேலூயா. உடன்படிக்கை செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆபத்து காலத்தில் துணையாக இருப்பார். அல்லேலூயா. அனுகூலமாக இருப்பார். உடன்படிக்கை செய்யுங்க. உங்கள் பலன் இனிமேல் வேலை செய்யாது. சொந்த முடிவு எடுத்துடாதீங்க. சொந்த பலத்தில் எல்லாம் செய்யலன்னு செஞ்சிடாதீங்க. ஆண்டவர் பலன் வேண்டும் நமக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சரியான பாதையில் நம்ம நடத்த முடியும். பிரியமானவர்களே, நெதர்லாந்து தேசத்தில் கோரி டென்பூம் என்று ஒரு உண்மை ஸ்டோரி, இது ஒரு ட்ரூ ஸ்டோரியில் கோரி டென்பூம் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் வார் 2 இந்த நெதர்லாந்து தேசத்தில் பிரியமானவர்களே நாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெர்மனியன் அந்த நாட்களில் யூதர்கள் போய் அங்கங்கே பல தேசங்களில் போய் ஒளிந்து கொள்வாங்க. யூதர்களை எங்கே பார்த்தாலும் கொல்லணும் என்று வேர்ல்ட் வார் 2 அவங்கள ஒடுக்கப்பட்டாங்க. அந்த நெதர்லாண்டில் ஒடுக்கப்படுகிற நேரத்தில் கோரி அண்ட் சிஸ்டர் பெஸ்டி, இந்த 2 பேர் என்ன செஞ்சாங்க, அவங்க ஃபேமிலியே இந்த ஒடுக்கப்படுகிற சித்திரவதைப்படுத்தப்படுகிற நாசிஸ் ஜூயிஸ்க்கு யூதர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் தனி கீழே ஒரு அறை இருக்கும், மர அறையில் ஒளித்து வைத்திருப்பாங்க. இந்த நாசிஸ் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த ஜெர்மனியன் இவனுக்கு என்ன செஞ்சிட்டானுங்க, அவங்கள ஏமாற்றி திடீர்னு இந்த கோரி அந்த பெஸ்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த யூதர்கள்லாம் நினச்சாங்க, இவங்க தான் எனக்கு பெரிய அடைக்கணும், பலனாக இருந்தாங்களே யாரும் இல்லை, அவங்களையும் பிடிச்சி கொண்டு ஒரு கேம்பில் போட்டுட்டு சித்திரவதம் பண்ணாங்க. இந்த கோரி இந்த பெஸ்டி இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, ரொம்ப பயந்து சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, சிறைச்சாலையில் இந்த வசனத்தை தான் அறிக்கை செஞ்சாங்க. சங்கீதம் 46:1, தேவன் என்ன அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையமாக இருக்கிறார், அவர் பலனமாக இருக்கிறார் என்று அடிக்கடி சொல்லுவாங்களாம். அப்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். பயந்தாங்க தான், என் உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க சொன்னாங்க, இந்த வேத வசனத்தின் மேலே நான் என்ன செஞ்சுருக்கேன், நான் விசுவாசத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். அவங்க கூட இருக்கிற சகோதரி பெஸ்டி அவங்க பேர், அவங்க சொன்னாங்க இப்படியாக இங்கிலீஷில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இங்கிலீஷில் there is no pit so deep that God's love is not longer deeper still அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு
தமிழில் எவ்வளவு ஆழமான குழியாக இருந்தாலும் தேவனின் அன்பை விட அதை விட ஆழமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய ஆழமான குழியாக இருந்தாலும் அந்த ஆழமான குழியோடு இன்னும் தேவ அன்பு மிக 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 ஆழமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. பிரியமான, இப்படி இருக்கிறப்ப அவங்க இந்த வசனத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபித்தாங்க. திடீர்னு பெஸ்டி இறந்து போகிற முன்னுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, கோரி சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு வசனத்தையும் கோட் பண்ணாங்க. the blacker the night around us grew, the brighter and truer and more beautiful burned the word of God. என்ன சொன்னாங்கன்னா, எங்களை சுற்றிலும் இரவு எவ்வளவு இருண்டதாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அதை விட பிரகாசமாய் ஜொலிக்குது. எவ்வளோ இருட்டில் எங்களை போட்டு வச்சிருந்தாலும், எவ்வளோ நெருக்கப்பட்டிருந்தாலும், ஆண்டவருடைய வசனத்தை படிக்க படிக்க எவ்வளவு வாழ்க்கையே ஒரு இருளாக இருந்தாலும் ஆண்டவர் வசனம் தான் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. Have you experienced to meditate the word of God? இந்த ஆண்டவருடைய வார்த்தை கொஞ்சம் மெடிடேட் பண்ணீங்களா? நீங்கள் வேதத்தை படிச்சிருக்கிறீங்களா? இந்த கடந்த வருஷத்தை 2024 எவ்வளவு நேரம் வேதத்துக்கு நம்ம செலவழித்திருக்கிறோம்? எவ்வளவு நாள் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம ஆண்டவரை தேடி, ஆண்டவர் இந்த வசனம் என்ன சொல்லுது என்று ஆராய்ந்து பார்த்து இருக்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார், இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எவ்வளவு நீர்க்காலையில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில், ஆபத்து வரும் காலமாக இருக்கும், பஞ்சம் காலமாக இருக்கும், இன்னும் வரப்போகிற எத்தனையோ காரியங்களை நம்ம சந்திக்க போக இருக்கிறோம். புதுசாக ஒரு வைரஸ் வந்திருக்கான் சைனாலேருந்து, கோவிட்டோட இன்னும் வேகமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாக்டவுனுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருங்க, எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக, பிள்ளைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. புது வைரஸ் வந்திருக்கு அப்படின்னு. ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதுன்னு தெரியல, இன்னும் எத்தனை பேர் மரிப்பாங்கன்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு ஆபத்து காலத்தில் ஆண்டவர் மட்டும்தான் துணையாக இருக்கிறாரு. ஆண்டவர் இந்த வசனத்தை நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, எந்த மாதிரி ஆபத்து வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் வேர்ட் கொடுத்துருக்க. ஒருவேளை நம்ம நார்மலி யூஸ்வலி நம்ம என்ன செய்வோம், வசனத்தை கேட்டுட்டு அப்புறம் போன உலகத்தில் மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் வேலை இருக்குது, பிஸின்னு சொல்கிறோம். அப்புறம் ஆண்டவர் சொன்ன ப்ராமிஸ் வேர்ட்டே நம்மளுக்கு தெரியாது. போன வருஷம் என்ன ப்ராமிஸ் வேர்ட் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா? எந்த வசனத்துலேருந்து தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். யாராச்சும் கை தூக்கு சொல்லுங்க, போன வருஷம் என்ன ப்ராமிஸ் வேர்ட் கொடுத்தாங்கன்னு. எக்ஸ்லேசியஸில் பிரசங்கியில் கொடுத்தாரு. ஆமென். இந்த வருஷம் சாம்ஸ் 46. இதை கொஞ்ச நாள் மறந்துடுவோம், அவ்வளோதான். ஆனால் ஆபத்து காலம் வரும் பொழுது ஒன்றும் மறந்துடாதீங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்க. ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் எனக்கு துணையாக இருங்க, நான் பொருத்தனை செய்கிறேன், நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. பிரியமானவர்களே, வாருங்கள் நம்ம எழுந்து நின்று ஜெபம் செய்யுங்க. எந்த ஆபத்து இருந்தாலும், எந்த கொடிய நோயாக இருந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்தாலும், பிரியமானவர்களே, எத்தனையோ எதிரிகள் உங்களை எதிர்த்து வந்தாலும், பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு என்னவா இருக்கிறார்? He is your refuge. ஆமீன். அவர் தான் உங்களுக்கு என்ன செய்கிறார்? அடைக்கலமாக இருக்கிறார். ஆமீன். துணையுமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை தியானம் பண்ணி பிடித்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்பு மிக ஆழமானது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வருஷத்தில் ஆண்டவரே நிறைய காரியங்கள் நான் செய்ய வேண்டியது இருக்கிறது. யாருக்கு எப்போ நடக்கணும் என்னன்னு தெரியாது. இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு திடீர்னு அவங்கள பார்த்தா காணாம போயிடுறாங்க, இறப்பு வருகிறது, ஆக்சிடென்ட்ல இருந்து போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்தை நம்மளுக்கு காண செஞ்சிருக்கிறாருங்க. இந்த ஆலயத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு பொருத்தனை செய்யுங்க. அந்த காட்டில் நீங்கள் எழுதுங்க, ஆண்டவர் இவ்வளவு நாள் இதெல்லாம் செய்யலாம் ஆண்டவரே, ஒரு 2-3 ஆண்டவர் இதில் இருக்கிற பொருத்தனை நான் கொஞ்சம் நான் நிறைவேற்ற விரும்புகிறேன், என்னை கொஞ்சம் சரிப்படுத்துங்க ஆண்டவரே.
என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. என் கல்லான இருதயத்தை மாம்சமான இருதயமாய் மாற்றுங்க ஆண்டவரே. என் குடும்பங்கள்லாம் பாதுகாக்கப்படணும். எத்தனையோ குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் பிரியமானவர்களே. பிள்ளைகள் மத்தியில் பிரச்சனை, மனைவி கணவன் குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களே சில காரியங்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமேன். பிள்ளைகளிடத்திலிருந்து பெற்றோர்களை பிரிக்கணும், என்னென்னமோ இன்னைக்கு புதுசா பிரியமானவர்களே காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆபத்து வருகிறது, ஆக்சிடென்ட் வருது பிரியமானவர்களே. ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த ஆபத்து வந்தாலும் எனக்கு துணையா இருக்கீங்க நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் ஒரு பொருத்தனை செய்கிறேன். கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. பாடலை பாடி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம்.